ரோஹிணி நட்சத்திரம்ன்றது 12 விண்மீன்கள் 12 ஸ்டார்ஸ் கொண்ட ஒரு கேலக்சி அந்த பிளேஸ். அது ரிஷபராசின்னு ஒரு ஏரியாவில் தான் அது இருக்கும். அதை விட்டு அது தாண்டாது. அப்போ அது எப்படிங்க தாண்டாது அப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ என்னோட தலையில் இந்த மூக்கு பார்க்குறீங்க இல்லையா, இந்த மூக்கு இங்கே வராது, அல்லது இங்கே போகாது, அல்லது இங்கே போகாது, அல்லது இங்கே போகாது, இங்கே தான் இருக்கும் இல்லையா? அதை தானே நம்ம மூக்குன்னு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி தான் அந்த ஸ்டாண்ட் ஸ்டில்லாக அந்த இடத்துல இருக்கும். பூமி சுழல்றதுனால அது இரவுல தெரியுது. நமக்கு இரவுல தான் நட்சத்திரங்கள் தெரியும். வெளிமண்டலம் தெரிகிறது சூரிய வெளிச்சம் இருக்கும்போது அந்த வெளிமண்டலம் தெரியாது. பொதுவாக வளிமண்டலம் முழுக்க இருள் சூழ்ந்த வளிமண்டலம் தான். ஒரு காரிருள் வளிமண்டலமாக தான் நம்ம பூமியிலிருந்து அட்மாஸ்பியர் வழியாக அட்மாஸ்பியரை ஒரு லென்ஸ் மாதிரி வச்சு நம்ம பார்க்கும்போது அந்த வளிமண்டலம் இருட்டாக தான் தெரியும். அதில் அங்கங்கே டார்ச் அடித்த மாதிரி அந்த நட்சத்திர கூட்டங்கள் தெரியும். அதை பொதுவாக நம்ம கேலக்சின்னு சொல்கிறோம், நட்சத்திர மண்டலம்னு சொல்கிறோம். ஒரு நட்சத்திர மண்டலத்தை தாண்டி இன்னொன்று அதில் அந்த கருவிகளை கொண்டு பார்க்கும் பொழுது அடுக்கடுக்காக இருக்குன்றாங்க. அந்த மாதிரி பல நட்சத்திர உலகங்கள் இருக்குன்றோம். இதெல்லாம் வேற. இப்போ நம்ம பூமி இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய இந்த சுற்றுவட்ட பாதையில் நம்ம இரவு வேளையில் சூரியனுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம இருப்போம். அதாவது சூரியனுடைய வெளிச்சத்துக்கு இப்போ நம்ம இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது பகல் வேளையில் சூரியனை நோக்கி நம்ம பூமியில் நம்ம பகுதி இருக்குது. நம்ம பகுதிக்கு நேராக நம்ம பார்த்தோம்னா ஒன்று அடிவானத்துலேயோ, மத்தியானம் 12 மணிக்கு உச்சியிலேயோ, அதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு அந்த மேற்கு பக்கம் அஸ்தமனத்துலேயோ தெரியும். இது சூரியனுடைய அந்த அசைவு சூரியன் போகிற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக நம்ம தான் போயிட்டுருக்கோம். ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ண மாதிரி இந்த பூமியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பஸ்ஸு அசையாமல் நேராக போகும், வீல் தான் சுற்றும். இங்கே எப்படின்னா இந்த பூமின்ற பஸ்ஸே சுழலும். அப்போ இது ஒரு தடவை சுழன்று அந்த சூரியனுக்கு நேராக இருந்து ஆரம்பித்து திரும்ப சூரியனுக்கு நேராக வந்து ஒரு நாள் ஆகுது மொத்தம். இதில் பாதி நாள் பின்பக்கத்தில் வெளிச்சம் படாத பக்கம் ஒன்று இருக்கும், அடுத்த பாதி நாள் வெளிச்சம் படக்கூடிய பகல்னு சொல்லுவோம். இதை இரவுன்னு சொல்லுவோம்.